முறையாக நான் இந்த சென்ட் தெரேசா தமிழ் பள்ளிக்கு வருகை வந்திருக்கிறேன். முதல் முறை வந்து அந்த இன கட்டட திறப்பு விழாக்கு. அப்போது வந்து ரெட்டோசிரி சாமிவேலு வர முடியாத காரணத்தினால் அவர் என்னை அனுப்பி வைத்தார். அதுக்கு பிறகு வந்து இந்த அரசாங்க சார்பற்ற இயக்கங்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்க வந்திருந்தேன். 11 பேருக்கு வந்து என்னோடய சொந்த வாரியத்திலிருந்து இந்த பில்லு வெட்டுற மிஷினுக்கு வாங்கி கொடுத்தோம். இப்போ 3வது முறையாக இங்கே வந்திருக்கிறேன். அவங்களோட கண்ணனி கூடத்தை திறந்து வைக்கிறதுக்கு. அப்போ முதல் முறை வந்தப்போ நான் நினைக்கிறேன் நான் ஒரு 50,000 வெள்ளி வழங்குறதுக்கு உத்தரவாதம் வழங்கி கொஞ்சம் காலகட்டத்திலே அந்த 50,000 வெள்ளி அவங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டு பிறகு அவங்க வந்து இந்த மண்டபத்தோட சீரமைப்புக்கு அதை பாவித்தார்கள். இப்போது வந்து திரும்பி கோரிக்கைக்கு வைத்திருக்கிறார்கள், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகின்றதுன்னு. நிச்சயமாக பிரதமர்கிட்ட அவரோட அனுமதியோடு இந்த பணம் வந்து சேரும் என்று நான் கருதுகிறேன். கடந்த காலில் வந்து நமக்கு வந்து நிறைய மானியங்கள் கொடுத்துருக்கின்றார்கள். ஏன்னா நமக்கு தேவை வந்து நிறைய இருந்தது. அதாவது ஸ்கோலா முபாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் வந்து நம்முடைய பள்ளிக்கு வந்து கடந்த காலில் வந்து 1,25,000 வெள்ளி கொடுத்தார்கள். அதோடு சேர்த்து டாக்டர் பழனிவேல் அவர்கள் நமக்கு வந்து 50,000 வெள்ளி வழங்கினார்கள். அதை வைத்துத்தான் நிறைய நம்ம வந்து மறுசீரமைப்பு செய்திருக்கின்றோம். நம்ம வந்து ஏறக்குறைய வந்து 4 லட்சம் வெள்ளி வரை வந்து நம்ம வந்து இந்த பள்ளியில் வந்து கடந்த ஒரு ஆண்டுகளாக நாங்கள் மறுசீரமைப்பு செய்திருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய உதவி ஏறக்குறைய வந்து நமக்கு வந்து 2,50,000 வெள்ளி நமக்கு கிடைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய மாநில அரசு கொஞ்சம் நமக்கு வந்து மானியம் வழங்குகின்றார்கள். அப்புறம் தனியார் நிறுவனங்கள், அதோடு சேர்த்து பெற்றோர்கள் வந்து நமக்கு வந்து நிறைய நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வந்து இந்த உதவிகளை பெற்ற அந்த மலேசிய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றி. இதற்கு பிற்புலமாக இருந்து நமக்கு வந்து பலமாக இருந்த மாய்கா தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ பழனிவேல் அவர்களுக்கு மிகவும் நன்றி.